ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் 2024 to 25க்கான திருக்குறள் கொஷின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு டாபிக் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4லேருந்து இப்போ லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? ஆன்சர் செவி உணராதவர். செவியிர் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்றாரு. அதாவது நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி அறிவால் வரக்கூடிய அந்த சுவைகளை உணராமல் வெறும் நாவால் பெறுகின்ற, அதாவது உணவுகளை உண்ணுகின்ற சுவையை மட்டும் விரும்புவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவியினும் அப்படின்னா அழிந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பொருள்படும். ஸோ கேள்வி அப்படின்ற அதிகாரத்தில் 420வது திருக்குறள் இது. அடுத்ததாக களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் நெல். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இருண்ட அறிவு. ஸோ களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் நெல். கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் 287வது திருக்குறள் இது. ஸோ அதாவது அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றல் உடையவர்கிட்ட மற்றவங்க பொருளை திருடணும் அப்படின்ற இருண்ட அறிவு இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள். அடுத்ததாக வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் என்று கூறத்தக்கதாக இருக்க வேண்டியது எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிறர் பொருளையும் தம் பொருளாக கருதுவது. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்ற குறள் இது. நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்தில் 120வது திருக்குறள் இது. மற்றவங்க பொருளையும் நம்ம பொருள் போல் காத்து வாணிகம் செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வாணிகம் செய்வோருக்கான உரிய நல்ல முறை, வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள். அடுத்ததாக நண்பர்களை அளந்தறியும் கோல் எதுவென்று வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் கேடு. ஸோ கேடு வரும்போது தான் நண்பர்கள் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஸோ தீமை வந்தால் தான் கேட்டினும் அப்படின்னா இங்கே கெடுதி அப்படின்னு அர்த்தம். கெடுதியின் கண். உண்டோர் அப்படின்றது உண்டு ஓர். உண்டு அப்படின்னா உளது. ஓர் அப்படின்னா ஒரு உறுதி நல்லறிவு. ஸோ கெடுதியின் கண்ணும் தீமை வந்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டு. அதாவது அந்த தீமை தான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது உற்ற நண்பன் யார் அப்படிங்கிறத அளந்து காட்டக்கூடிய கருவி அது அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் 70 கோடி பகைவர்கள். ஸோ பழுதென்னும் மந்திரியின் பக்கத்ததுள் தெவ்வோர் 70 கோடி உறும். அதாவது அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் 639வது குறள் இது. ஸோ ஒரு அமைச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்ததுள், அதாவது குற்றம் செய்தல் அப்படிங்கிறது. இங்கே பழுதென்னும் அப்படின்னா குற்றம் செய்கிறவர். தவறான வழிமுறைகளை சிந்தித்து செயல்படுகிற அமைச்சராக இருக்கலாம். இல்லை ஆட்சி தலைவனுக்கு அருகிலே இருந்துட்டு ஆட்சி தலைவனுக்கு தீங்கின நினைக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கலாம். ஸோ அவங்கள காட்டிலும் பல கோடி பகைவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்வளவோ மேல் அப்படின்றாரு. தெவ் அப்படிங்கிறது பகைவர். தெவ்வோர் ஒரு சற்றேறக்கூடிய 70 கோடி உறும். பொருந்தும். உறும் அப்படின்னா பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்தல். ஸோ இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. மெய்யுணர்தல் அப்படின்ற அதிகாரத்தில் 352வது திருக்குறள் இது. அதாவது இருள் நீங்கி அப்படின்னா அறியாமை நீங்கி விலகி, இன்பம் பயக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் நமக்கு வந்து அறியாமை அகன்று நலம் தோன்றும் அப்படின்றாங்க. மருள் அப்படின்றது மயக்கம். நீங்கி அப்படின்னா மயக்கம் நீங்கி, மாசறு குற்றமற்ற அப்படின்னா காட்சி அவருக்கு அறிவுடையவருக்கு அப்படின்றது பொருள். அடுத்ததாக சான்றாண்மை என்னும் மண்டபத்தை தாங்கும் தூண்கள் எவை என்பதனை தெரிவு செய்க. ஸோ அன்பு, நாணம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒப்புரவு, உண்மை, கண்ணோட்டம். இது ரெண்டுமே வரும். இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதை பார்த்துருப்போம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு
நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இந்த 5 பண்புகளும் சான்றாண்மை அப்படின்ற மாளிகையை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாணம் அப்படிங்கிறது இந்த பழி பாவங்களுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு நாணுதல். ஸோ அதை சொல்லக்கூடியது தான் நாணம். சால்பு அப்படிங்கிறது நிறைகுணம். ஸோ 5 சால் அப்படிங்கிறது நிறைகுணம். ஒப்புரவு அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ இதுதான் அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை இந்த 5 பண்புகளும் சான்றாண்மை அப்படின்ற மாளிகையை தாங்கக்கூடிய தூண்கள். சான்றாண்மை அப்படின்ற அதிகாரத்தில் 983வது திருக்குறள் இது. ஸோ இதை ஆர்டராகவும் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா களப்பிரர்கள். வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகலன் எது? இன்சொல். பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பெற. அறத்துப்பாலில் இல்லறவியலில் உங்களுக்கு இனியவை கூறல் அப்படின்ற அதிகாரத்தில் 95வது குறளாக அது இருக்கும். ஸோ ஒருத்தர் பணி உடையவராகவும் இனிய சொற்களை பேசும் இயல்பு உடையவராகவும் இருக்கிறது தான் சிறந்த அணிகலன்கள். மற்றதெல்லாம் அணிகலன்களே ஆகாது அப்படின்ட்டுருக்காரு. பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பெற. அடுத்ததாக பயனில் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? ஆன்சர் மக்கட்பதடி. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட்பதடி எனல். அதாவது பயனில்லாத சொற்களையே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள மனுஷன் அப்படின்னே சொல்லக்கூடாது. மக்களுள் அவங்கள பதர் அப்படி தான் சொல்லணும். பதடி அப்படின்னா பதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் 196வது திருக்குறள் இது. அடுத்ததாக வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன யாவை? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம். ஸோ ஆப்ஷன் பி. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. ஸோ அஞ்சாமை எளியோருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த ஈகை, அறிவு, ஊக்கம் உடையவங்களாக இருக்கிறது. இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருக்கிறது தான் அரசனுக்கு இயல்பு. இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் 382வது திருக்குறள் இது. அடுத்ததாக திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் நச்சினார்க்கினியர். வள்ளுவர் கூறும் அறசிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம்? ஆன்சர் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறது தான். ஸோ மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னா நற்பண்பு மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதாவது தனி மனித ஒழுக்கத்தை சொல்கிறாங்க. அறம், ஒழுக்கம், அன்பு, சான்றோன்மை இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கங்களில் கடைபிடித்து மக்கள் வாழணும். ஸோ அதன் மூலமாக சமூகம் மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது தான் வள்ளுவரோட கருத்து. அடுத்ததாக ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் உருப்பசி. மற்றது எல்லாமே ஒரு நாட்டுக்கு தேவையானது. செல்வம், ஆரோக்கியம், கல்வி இதெல்லாம். ஸோ உருப்பசி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருப்பார். உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்வது நாடு. ஸோ மிக்க பசி, மிகுந்த பசி தான் உருப்பசி அப்படின்னு சொல்கிறோம். ஓவா பிணியும் அப்படின்னா நோய். ஸோ ஓயாத வெளியிலேருந்து அழிக்கக்கூடிய பகையும் சேராமல் இருக்கிறது தான். அந்த வகையில் நல்ல ஆட்சி நடைபெறது தான் நாடு அப்படின்ட்டுருக்காரு. நாடு அப்படின்ற அதிகாரத்தில் 734வது திருக்குறள் இது. அடுத்ததாக உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஷ் எனேன் அப்படின்னு இருக்காங்க. கோபம். ஸோ வெகுளி எனேன் அப்படின்னு வரும். உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனேன் அப்படிங்கிறது தான் திருக்குறள். ஸோ இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளத்தால் சினங்கொள்ளாதவனாக, கோபம் கொள்ளாதவனாக இருக்கிறாங்க அப்படின்னா எண்ணியதெல்லாம் உடனடியாக பெற முடியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் உடனே அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளியதெல்லாம் உடனே எய்தும் அப்படின்னா நினைத்தது எல்லாம் அனைத்தும் ஒருங்கே கைகூடும். எப்போ அப்படின்னா நெஞ்சத்தால் சினம் அப்படிங்கிறதையே நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெகுளாமை அப்படின்ற அதிகாரத்தில் 309வது குறள் இது. எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற
மகருக்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நன்றி மறவாமை. ஸோ எவ்வளோ பெரிய அறங்களை எத்தனை பெரிய அறங்களை அழித்தாலும் சரி, அதுலேருந்து தப்பி பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் மற்றவங்க ஒருவர் செஞ்ச உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை, ஸோ வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்கிறார். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. நன்றி மறவாமை அப்படின்றதுல சொல்லியிருப்பார். அடுத்ததாக வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன? ஆன்சர் முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அரசன் குடிகளிடம், அதாவது மக்கள் கிட்ட முறை கடந்து பொருளை கேட்கறது அப்படிங்கிறது கையில் வேலை வச்சுட்டு நிற்கும் கல்வனை போல, திருடனை போல உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறத போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேலோடு வேல் ஆயுதத்தோட நிற்கிறவன் அப்படின்றது. இடு அப்படின்னா தா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட்சி கோலோடு அப்படின்னா ஆட்சி கோலை ஏந்தி ஆட்சி அதிகாரத்தோட மக்கள்கிட்ட முறை கடந்து பொருளை கேட்குறது. இப்போ வரி போடுறாங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் போடணும். அதிகமாக போடும்போது அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்குறாங்க இல்லையா, அதை யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா கையில் வேலோடு நிற்கக்கூடிய திருடனோடு கம்பேர் பண்ணுறாரு. அடுத்ததாக திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? ஆன்சர் பரிமேல் அழகர். உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. ஸோ ஊருணி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மக்களுக்கு குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான நீர்நிலையை சொல்லுவோம். ஸோ அது எல்லாருக்கும் பயன்படும். அந்த மாதிரி அறிவுடையவனுடைய செல்வம், அவன் கற்ற அறிவு ரெண்டுமே மக்களுக்கு மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவன் பெற்ற அறிவு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அவன் பெற்ற செல்வம் அப்படின்றது மற்றவங்களுக்கு உதவுறதுக்கும் பயன்படும். ஸோ எதோட பேரறிவாளன் திரு அப்படின்றார். திரு அப்படின்னா அந்த இடத்துல செல்வம் அப்படின்னு அர்த்தம். பேரறிவாளன் அப்படின்னா அதிக உலக அறிவுடையவன் அப்படின்றது அர்த்தம். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஒப்புர வரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் 215வது திருக்குறள் இது. அடுத்ததாக சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் யார்? ஆன்சர் கல்லாடர். ஸோ சமயங்களை வளர்ப்பவர் அவங்க சமயத்துக்கு என்ன தேவையோ பொருந்துமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சொல்லாமல் எல்லா சமயத்தாருக்கும் பொருந்தும் வழியில் உலகியல் கூறியவர் தான் வள்ளுவர் அப்படின்னு புகழ்ந்திருப்பார். கல்லாடர் கல்லாடம் நூலில் சொல்லியிருப்பார். அடுத்ததாக தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மழையின்மை அப்படின்றது தான். ஸோ தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். மழை பெய்யாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த பரந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு செய்யப்படக்கூடிய தானமும் தமக்காக மேற்கொள்ளக்கூடிய தவமும் ரெண்டுமே நிலை இல்லாமல் போயிடும். ஸோ மழையே இல்லை அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தானமும் கொடுக்கறதுக்கு எதுவும் இருக்காது, தன்னை உயர்த்தக்கூடிய தவமும் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் 19வது திருக்குறள் இது. அடுத்ததாக தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கல் உண்ணுதல், மது அருந்துதல் அப்படிங்கிறது தான். ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி. அதாவது கல்லருந்தி மது அருந்து விட்டு வரக்கூடிய மகனை அவன் என்ன குற்றம் பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய தாயை காண சகிக்க மாட்டாங்க. ஸோ மது அருந்து விட்டு வராங்க அப்படின்னா சகிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற சான்றோர்கள் அவனை எப்படி சகிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பார். கல்லுண்ணாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக இங்கிலீஷ் கொஷின் இருக்கும், அது தொடர்ந்து தமிழ் கொஷின் இருக்கும், கொஞ்சம் பெரிய கொஷின்றதுனால. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செல்வத்துள் வறுமை அப்படிங்கிறது விருந்தோம்பலை செய்யாத பேதமை, இது பேதையாரின் ஒழுக்கமாகும். ஆப்ஷன் பி. ஸோ உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. ஸோ உடைமையுள் இன்மை, செல்வத்திலே இருந்தும் வறுமையாக வாழ்கிறது, விருந்தினர்களை உபசரிக்கிறதில்ல,
விருந்தோம்பல் செய்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வாழக்கூடிய மடமை மூடர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு பணம் படைத்தவங்களாக இருந்தாலும் அறிவற்றவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடைமையுள் அப்படின்னா செல்வத்துள், இன்மை, இல்லாமை அப்படிங்கிறது தான். ஸோ ஓம்பா அப்படின்றது புறக்கணிக்கக்கூடிய, இல்லை அவங்களுக்கு செய்யாமல் இருக்கிறத சொல்லக்கூடியது. மடவார்க்கண், அறிவில்லாதவர்கள் அப்படின்றத சொல்லியிருப்பார். அடுத்ததாக ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் செல்வம். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டி வைந்து. ஸோ 5 சொல்லியிருப்பார். நமக்கு ஆப்ஷனில் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறது பிணியின்மை, அடுத்து செல்வம், விளைவின்பம் விளை பொருட்கள் அதிகமாக விளைகிறது, அடுத்ததாக ஏமம் வளம், இன்ப வாழ்வு, நல்ல காவல். இந்த 5 தான் நாட்டுக்கு அழகு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நாடு அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறளில் இருக்கும். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டி வைந்து அப்படின்றது தான் இந்த குறள். அடுத்ததாக பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஆன்சர் கூத்தாட்டு அளவு. அதாவது கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. பெரிய செல்வம் வந்து சேர்றது எப்படி இருக்கும்? கூத்தாடுற இடத்துல கூட்டம் செய்கிறோம், அந்த டைமுக்கு தான் செய்கிறோம். கூட்டம் முடிஞ்சதும் கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் பெருசெல்வம் வந்து சேர்தல் அப்படிங்கிறது ஈஸியாக சேரும், ஆனால் வந்து சீக்கிரமாக அது போயிடும் அப்படின்னு சொல்கிறார். கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று அப்படிங்கிறது. நிலையாமை அதிகாரம் 332வது குறள் இது. வள்ளுவர் கூறும் அறமதிப்பீடுகள் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயும் எப்பொழுதும் யாவருக்கும் பொருந்துவன அப்படிங்கிறது தான். கடந்த காலத்துக்கு உரியது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியது, நிகழ்காலத்துக்கு மட்டும் உரியது அப்படி இல்லை. எப்போவுமே எங்கே இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த அறமதிப்பீடுகள் திருக்குறள். அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 380. ஸோ 38 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள். ஸோ 380 குறட்பாக்கள் வந்து அறத்துப்பாலில் இருக்குது. அடுத்ததாக செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தேவர்களுக்கு. ஸோ செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு. வந்த விருந்தினர்களை போற்றி அவங்கள வழி அனுப்பி உடனே இனி யாராவது வராங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவன் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் நல்ல விருந்தினர் ஆவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்தில் 86வது திருக்குறளாக இருக்கும். அடுத்ததாக டேஷ் உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறது. ஊழையும் உப்பக்கம் காண்பவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர். ஊழை அப்படின்னா இங்கே விதியை வந்து சொல்கிறாங்க. ஸோ உள்ளத்தில் சோர்வு இல்லாமல், முயற்சியில் குறைவு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவர், காலம் தாழ்த்தாமல் முயற்சிப்பவர் அப்படின்றவர் அந்த விதியையும் புறமுதுகு காட்ட வைப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுற செய்ய முடியும் அப்படின்றது தான் இது. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர். ஆள்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் 620வது திருக்குறள் இது. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ஞாழம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. காலமும் இடமும். ஸோ ஞாழம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யின். செயலை செஞ்சு முடிப்பதுக்கு ஏற்ற காலத்தை அறியணும், அந்த இடத்தோட பொருந்துமாறு செய்கிறோம் அப்படின்னா உலகமே வேணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அது கைகூடும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிஞ்சு ஒரு செயலை வந்து செய்யணும், அப்போ தான் இந்த உலகத்தில் எது வேணுனாலும் நம் கைவசப்படும் அப்படின்றது இதோட பொருள். அறிதல், காலம் அறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் 484வது திருக்குறள் இது. அடுத்ததாக பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. தொழில் வழி. ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் எல்லா மக்களும் சமம் தான்,
அவரவர் செய்யக்கூடிய செயல் வேறுபாடுகளால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் வேற்றுமை வந்து வரும், பெருமை வரும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ தொழிலில் காட்டுகிற திறமையில் மட்டும்தான் வேறுபாடு காண முடியும் அப்படின்றது தான். ஸோ பெருமை அப்படின்ற அதிகாரத்தில் 972வது குறள் இது. அடுத்ததான் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. ஸோ எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. புறத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய, அதாவது புறம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த இருளை நீக்கக்கூடிய விளக்குகள் விளக்கு அல்ல. சான்றோருக்கு எது விளக்கு? பொய்யாமை ஆகிய அகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கும் பொய் சொல்லாமை அப்படின்ற விளக்கு தான் சான்றோருக்கு விளக்கு அப்படின்றிருப்பார். வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். நெய்யால் எரிநுதுப்பேம் மென்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் மெனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவித்தல் அப்படின்றது தான். ஸோ அவித்தல் அப்படின்னா என்னென்னா அணைப்போம், இல்லை இல்லாமல் ஆக்குவோம் அப்படிங்கிறது. நெய்யால் எரிநுதுப்பேம் மென்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் மெனல், அதாவது ஊரார் பழி சொல்லுக்கு பயந்து தன்னோட காதலை ஆசையை அழிச்சிக்கிறது அப்படின்னு நினைக்கிறது. எரிகின்ற தீயில நெய்யை ஊற்றி அணைப்பதற்கு முயற்சி செய்வது போன்றது அப்படின்ட்டுருக்கார். நுதுப்பேம் அப்படின்னா அவிப்போம், அணைப்போம் அப்படின்றது. எரி அப்படின்றது இந்த இடத்துல நெருப்பு, தீன்னு சொல்லுவாங்க. கவ்வையால், கவ்வை அப்படின்னா பழி சொல். ஸோ நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். அடுத்ததா வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு அப்படின்றது. பெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. அறியாமை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால், அறிவில்லாதவனோ தான் அறிவுடையவன் அப்படின்னு நினச்சி செருக்கு அடைகிறது தான் அறியாமை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒருத்தன் தன்னைத்தானே அறிவுடையவனாக நினச்சிக்கிற ஆணவத்துக்கு பெயர் தான் அறியாமை அப்படின்னு இருப்பாங்க. வெண்மை அப்படின்னா அறிவு முதிராமை, அறியாமை அப்படின்னா. ஒண்மை அப்படின்னா நல்லறிவு, உள்ளறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ புல்லறிவாண்மை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அடுத்ததாக மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? ஆன்சர் 1, 2, 4. அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஸோ இதில் மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது அப்படிங்கிறது இதில் இல்லை. அடுத்ததாக மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் என்ற குறளில் கயவர் என யாரை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா, குணங்களால் இழிந்தவர்களை சொல்லக்கூடியவர் தான். ஸோ பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இது எல்லாமே தான் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குணங்களால் இழிந்தவர் தான் கயவர் அப்படின்னு சொல்கிறார். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில், அதாவது குணத்தில் கயவர்களாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் நல்லவங்களை போல் காட்டிக்குவாங்க. மனுஷங்க கிட்ட மட்டும்தான் இப்படி 2 வகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கயவர் அப்படின்னா கீழ்மை குணம் கொண்டோர், கீழோர், அவங்கள சொல்கிறது தான் கயவர் அப்படிங்கிறது. கயமை அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். அடுத்ததாக துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, இது எல்லாமே தான். ஆப்ஷன் வந்து கல்லாமை மட்டும் இருக்குது. மெயினாக ஆசைப்படாமை, துறவு அப்படின்ற அதிகாரத்தை எடுத்திங்கனாலே ஐம்புலன்களை அடக்கணும், ஆசைப்படாமல் இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் தெரில. இது எல்லாமே தான் வரும். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னையே பார்த்தோம் இல்லையா, பேரறிவாளன் திரு அப்படின்னு பார்த்தோம். பேரறிவாளன். அடுத்ததாக உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் அப்படின்னா, நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஸோ நிறைய பேர் இருக்கும்போது நம்மளுடைய ஆடை ட்ரெஸ் நழுவுது அப்படின்னா உடனுக்குடன் கை போய் அதை சரி பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி நண்பர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே போகணும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உதவணும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பார். உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு அதிகாரத்தில் இது இருக்கும்.
அடுத்ததாக சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம். ஏன் சமய நடுநிலை பண்பு கொண்டது அப்படின்னா, எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். இதுதான் இந்த சமயத்துக்கு தான் அப்படின்னு எந்த சமயத்தையும் குறிப்பிட்டிருக்க மாட்டார். எந்த கடவுளையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் இது எங்கள் சமயத்தை சார்ந்தது அப்படின்னு எல்லா மக்களும் கூறுற வகையில் சிறப்பு பெற்றது. ரெண்டாவது, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் அப்படின்றதும், இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால், இது எல்லாத்தினால தான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறதுனால திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே தான். ஸோ அதே தான், பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் தீமை செய்யாதிருத்தல், இது எல்லாமே தான் வள்ளுவத்தோடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா, டேஷ் தண்ணீர்மை குன்றும் தடிந்தலிலே தான் நல்காதாகி விடின் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் சி, நெடுங்கடல். ஸோ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். அளவில்லாத கடல் கூட தன் இயல்பு குறையும், கடல் கூட வற்றிவிடும். எப்போ அப்படின்னா, எழிலி தான் தடிந்து நல்காதாகிவிடேன். அதாவது மேகம் அப்படின்றது எப்படி வரும்? ஆவியான கடல் நீர் தான் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்யும். ஸோ அதனால தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பொய்த்து போயிடுச்சு, மழை பெய்யாமல் விட்டுருச்சு அப்படின்னா கடலோட இயல்பும் குறையும், அதோட தன்மை குறையும். அந்த மாதிரி மனித சமுதாயத்திலேருந்து புகழோடு உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டாதான் அந்த சமுதாயமும் வாழும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக, டேஷ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னா, எண்ணும் எழுத்தும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணு சொல்லப்படக்கூடியதும் எழுத்துன்னு சொல்லப்படக்கூடியதும் இந்த ரெண்டு வகை கலைகளும் தான் வாழும் மக்களுக்கு ரெண்டு கண்களை போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணை தான் சொல்கிறாரு, அதுக்கு அடுத்து தான் எழுத்து சொல்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பெற்றவர்கள் தான் உயிர் வாழ்வோர் அப்படின்னு கருதப்படுவாங்க. கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோன்னா அரசருக்குரியது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு. ஸோ பொருள் வரும் வழிகளெல்லாம் மென்மேலும் இயற்றுறது, அந்த பொருள்களை சேர்க்கறது, அதை காக்கிறது, காத்ததை வகுத்து செலவு செய்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவர் தான் அரசன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் திறமை மிக்க அரசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இறைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அடுத்ததாக, வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு பார்த்தா புலால் உண்ணாதவர். ஸோ இறைச்சி சாப்பிடாதவங்க, புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக மற்ற உயிர்களை கொல்லாதவர்களையும் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஸோ புலால் மறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அடுத்ததாக, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற டேஷ் என்று கூறுகிறார் வள்ளுவர். செய்யாமை செய்யாமை நன்று. ஸோ பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்கிறான் அப்படின்னா மற்ற அரசியல்கள் எதுவும் செய்யலைனாலும் பரவாயில்ல, அதுவே நன்மையை தரும் அப்படின்றாங்க. மற்றது பொய் செய்யணும் அப்படின்னு இல்லை. ஸோ பொய்யாமை அப்படின்ற அறத்தையே தொடர்ந்து செய்து வந்தால் பிற அரசியல்கள் ஏதும் செய்யாத போதிலும் கூட அது நன்மையை தரும் அப்படின்றது தான். வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் 297வது குறள் இது. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருக்குறள் கூறுகின்றது? ஆன்சர், சொல்லால். ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் அப்படின்றதுனால பேசக்கூடிய பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் பேசணும். ஸோ
ஸோ மேன்மையும் கெடுதியும் நம்ம பேசுகிறதுனால தான் வருது. ஸோ பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்வன்மை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும். அடுத்ததாக நாட்டுக்கு ஓர் அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன் மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இறைமாட்சி. கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். டேஷ் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெருநல் அப்படின்றது. நெருநல் அப்படின்னா நேற்று அப்படின்றது தான் அர்த்தம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதாவது இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நேற்று உயிரோடு இருந்தவன் இன்னைக்கு இல்லாமல் செய்து விட்டோம் அப்படின்ற அகந்தையே பெருமையாக கொண்டது தான் இந்த உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையாமை ஆகிய பெருமை உடையது இந்த உலகம். நெருநல் அப்படின்னா நேற்று அப்படின்றது. நிலையாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்குது. அடுத்ததான் அச்சம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆன்சர் அறிவு. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். அறிவு அப்படிங்கிறது நமக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவி, ஆயுதம். ஸோ பகைவராலும் அழிக்க முடியாத அரண் அது, உட்கோட்டை அப்படின்றது தான். அறிவு ஒன்று தான் மற்றவங்களால என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, பகைவராலும் அழிக்க முடியாது. ஸோ அது நம்ம அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி, ஆயுதம் இது. செருவாருக்கும் அப்படின்னா பகைவருக்கும் அப்படின்னு அர்த்தம். அழிக்கல் ஆகா அப்படின்னு, கெடுத்தல் ஆகாத அரண் அது. அடுத்ததாக திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் ஆவன அப்படின்னு இருக்காங்க. எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஆதி பகவன். திருக்குறளில் கடவுள் அப்படின்னு டைரெக்டாக எந்த வார்த்தையும் இருக்காது. ஆதி பகவன், வாளறிவன், மலர்மிசை எகினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. இவை கடவுள்களுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றனவே தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. ஸோ கடவுள்னு இந்த கடவுள் அந்த கடவுள்னு எந்த பெயரும் இருக்காது, எந்த சமயமும் இருக்காது. இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றன. இதுவும் கரெக்டு தான். கல்லாடர் பார்த்தோம் இல்லையா, அவர் திருவள்ளுவ மாலையில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 6 சமயம் இருந்தது, ஒவ்வொரு சமயத்தவரும் திருக்குறள் எங்களோட சமயத்தை சார்ந்தது அப்படின்னு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே கரெக்டு தான். அடுத்ததாக வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தாருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஆன்சர் 1 நாள். ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது தமக்கு தீங்கு செஞ்சவங்களை தண்டிப்பது அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம். இதையே பொறுத்துக்கிறாங்க அவங்க அப்படின்னா உலகம் அழியிற வரைக்கும் புகழ் இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். பொறையுடைமை அப்படின்றதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். நாலடியாரும் திருக்குறளும். அடுத்ததாக எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திணையளவு நன்றி. திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாக கொள்வர் பயன்தெரிவார். அதாவது அந்த டைமில் செஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, திணையளவு மிக சிறிய உதவியே இருந்தாலும் அந்த உதவியோட பயனை நன்கு அறிந்தவர்கள் அப்படின்னா அதை பனை அளவு மிகப்பெரிய உதவியாக கருதுவர் அப்படின்றதான் செய் நன்றி அறிதல் அப்படின்ற அதிகாரம். அடுத்ததாக பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் செல்வம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒருவன் பொருளை ஈட்ட வேண்டும். பகைவரோட அகங்காரத்தை அறுக்கக்கூடிய கூரிய ஆயுதம் அப்படின்னா இந்த பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது எல் அப்படின்றது தான் இதோட மீனிங். எஃகு அப்படின்னா கருவி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக டேஷ் பெறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அரணாக்கம் வேண்டாதான். அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். மற்றவங்களோட உயர்வு கண்டு மற்றவங்களோட ஆக்கத்தை கண்டதும் அதனை பாராட்டாமல் பொறாமப்படுகிறவன் அப்படின்றவன் தனக்கு வரக்கூடிய அரணும் ஆக்கமும் சேர்வதை விரும்பாதவன் ஆவான் அப்படின்ற அழுக்காராமை. ஸோ பொறாமை கொள்ளாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த குறள் இருக்கும்.
அடுத்ததா திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் டேஷ்னு கேட்டிருக்காங்க. வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ நம்மளை விட அறிவு ஆற்றலில் பெரியவங்களாக இருக்கிறவங்கள நம்மளோட சுற்றத்தினரா இல்லை அவங்களுடைய உறவு கொண்டு அவர் வழி நடப்பது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இருக்கும், தலையான வலிமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ இருக்கிற வலிமையிலேயே அதுதான் வலிமை அப்படின்னு சொல்லியிருப்பார். பெரியோரை துணை கோடல் அப்படின்ற அதிகாரம். குறளோவியம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மு. கருணாநிதி. ஸோ இதோட இந்த கொஷின் முடியுது. இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.